தமிழக அரசியல் களம் இப்போது பழைய மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை பிடித்த சூழல் இருந்தது. ஆனால் தற்போது தவேக ஆட்சியை பிடித்த பிறகு வாக்காளர்களின் மனநிலை, கட்சிகளின் பகுதி வாரியான பலம், கூட்டணி கணக்குகள் எல்லாமே புதிய திசைக்கு நகர்ந்திருக்கிறது. கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதி பலம் இருக்கும். ஒரு பகுதியில் பாஜக வலுவாக இருக்கும், இன்னொரு பகுதியில் காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கும், மற்றொரு பகுதியில் குமாரசாமியின் ஜேடிஎஸ் வாக்கு வங்கி இருக்கும். அதுபோல தமிழகத்திலும் இனி ஒரே கட்சி முழு மாநிலத்தையும் கட்டுப்படுத்தும் நிலை மெல்ல மாறி வருகிறது. இந்த சூழலில் அதிமுக முழுக்க முழுக்க வட மாவட்டங்களை மையமாக கொண்ட கட்சியாக மாறி வருவதால் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக தனது கோட்டையாக சொல்லப்பட்ட சென்னை மண்டலத்திலேயே பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இதுதான் அண்ணாமலைக்கு புதிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் தொடங்கியிருக்கும் புதிய கட்சியை முதற்கட்டமாக கொங்கு மண்டலம், தென் தமிழகம், கர்நாடகா எல்லையை ஒட்டிய பகுதிகளில் வலுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், இந்த பகுதிகளில் சமூக அமைப்பு, தொழில் வட்டாரம், இளைஞர் வாக்கு, மாற்று அரசியல் எதிர்பார்ப்பு ஆகியவை அதிகமாக இருக்கின்றன. கொங்கு மண்டலம் எப்போதும் தமிழக அரசியலில் முக்கியமான பகுதி. தொழிலதிபர்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், இளைஞர்கள் அதிகம் இருக்கும் இந்த பகுதியில் யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்கள் மாநில அரசியலில் பெரிய பேரம் பேசும் நிலைக்கு வரலாம். அதேபோல தென் தமிழகம் தனி அரசியல் மனநிலையை கொண்ட பகுதி. அங்கு உணர்ச்சி அரசியல், சாதி கணக்கு, உள்ளூர் தலைவர்கள், மக்கள் தொடர்பு இவை அனைத்தும் முக்கியம். அண்ணாமலை இந்த பகுதிகளை சரியாக பிடித்தால் அவர் கட்சி வெறும் பெயர் மட்டுமல்ல, தேர்தல் களத்தில் கணக்கில் கொள்ள வேண்டிய சக்தியாக மாறும். இனி தமிழகத்தில் எந்த கட்சியும் தனியாக முழு ஆட்சியை பிடிப்பது கடினம் என்ற பேச்சு அதிகரிக்கிறது. காரணம், வாக்குகள் பகுதி வாரியாக சுதறத் தொடங்கினால் கூட்டணி அரசியல்தான் முக்கியமாகும். அப்போது 10%, 15% வாக்கு வைத்திருக்கும் கட்சிகளே ஆட்சியை முடிவு செய்யும் நிலைக்கு வரலாம். அதனால் அண்ணாமலையின் முதல் இலக்கு முதலில் சில முக்கிய மண்டலங்களில் வேரூன்றுவது. கர்நாடகா மாதிரி தமிழக அரசியலிலும் பகுதி வாரியான பலத்துக்கு மாறினால் அண்ணாமலை எடுத்திருக்கும் இந்த பாதை எதிர்காலத்தில் தமிழக அரசியலின் பெரிய திருப்பமாக மாற வாய்ப்பிருக்கிறது.